மார்னிங் எழுந்திரிச்சு டீ குடித்தாதான் எல்லாருக்கும் எல்லா வேலையும் வரும். காலையில் எழுந்திரிச்சது பாலை வாங்கி டீ போட்டுட்டு அது கூட ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்டா தான் அடுத்து நம்ம வேலையவே பார்க்க முடியும். ஒன்றும் சாப்பிடாம நம்மளால் வேலை செய்ய முடியாது. நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு எல்லாமே இந்த டீ, முறுக்கு, பிஸ்கட்டு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டா தான் நமக்கு அடுத்து வேலையே பார்க்கணும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. பட் எனக்கு வந்து டீ, காஃபி அல்லது பால் இதோட சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் முறுக்கோ அல்லது பிஸ்கட்டோ ஏதாவது வச்சு சாப்பிட்டா தான் அடுத்த வேலையே ஓடும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் எப்போ சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது டீ அல்லது காஃபியோட முறுக்கு, சீவல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுலாம் சாப்பிடுவோம். உச்சமா என்ன சாப்பிட்ற? பாப்பாங்களுக்கு வந்து லட்டு சாப்பிட்றியா? லட்டுனா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். திருஷ்டி என்ன சாப்பிட்ற? கொடுக்கக்கூடாது. என்ன சாப்பிட்ற? வாரத்தில் ஒரு நாள் லட்டா அங்கே காமி அம்மாட்ட சாப்பிடு கொடுப்போம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கா? பிடிக்கும். குழந்தைக்கு நல்லா இருக்கா? பெரியவங்களுக்கும் லட்டு டேஸ்டாக இருக்கா? இருக்கும். பட் வந்து இனிப்பு வந்து யார் கொடுத்தா லட்டு? அதிகமாக இனிப்பு சாப்பிட்டாங்க உனக்கு சாப்பிட யார் கொடுத்தா? ஏதாவது பிரச்சனையாகும். அதனால் வீக்லி 1 டே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லட்டு கொடுக்கணும். லட்டு யாருப்பா கொடுத்தா? ஸ்வீட் ஐட்டம் கொடுக்கலாம். ரெகுலராக கொடுக்கக்கூடாது. ரெகுலராக கொடுத்தோம்னா இனிப்பு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா மற்ற சாப்பாடு எதுவும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. முஞ்சத்தையா கொடுத்தாங்க? அது இவங்க சாப்பிட வச்சுட்டாங்க. குழந்தைங்களும் சாப்பிட வைக்க பெரிய என்ன சாப்பிட்ற? ஜஸ்டிக்கு வந்து என்ன சாப்பிட்ற? பொங்கலுக்கு போடுவோம்ல உலர் திராட்சை, கிஸ்மிஸ் பால்னு என்னது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது வேலை பார்க்குறப்ப வந்து நின்றுக்குருவாங்க. அதனால் ஒரு 5 போட்டு கொடுத்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கா? அவங்க வாட்டிக்கு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாப்பா குட்டிக்கு. அப்புறம் ஒரு நாள் டீயோட கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்ட்டு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். அதுவும் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். பிஸ்கட்டு முறுக்கோட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறப்போ எதுவுமே இல்லாத நேரம் நம்ம என்ன பண்ணுறது, ரொம்ப பசிக்குது சீக்கிரம் சாப்பிடணும் அப்படின்றப்ப வீட்டில் வந்து பாஸ்தா, சேமியா, ரவை இந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு பசிக்கிற நேரம் டக்குன்னு வந்து அதை ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, எப்போயாவது சாப்பிட்டுக்கலாம். பாஸ்தா வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அந்த வழியில் அன்றைக்கி சரி ரொம்ப பசியாக இருக்குது, எதுவுமே இல்லாத மட்டும்தான் இருந்துச்சு. சரி அதையே செஞ்சு சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து தோசை பிடிக்கும். கம்பு தோசை ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தேன். தோசை எடுத்து வச்சுக்கோங்க, நான் சாப்பிட்டேன். அப்பா கூட நார்மல் தோசை அப்பாவுக்கு இந்த தோசை கம்பு அப்பா கொடுப்பா அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம்.